ஆசிஃப். இந்த 3 பேருங்க. ஒருத்தர் பேர் வந்து இர்ஃபான், அதுக்கப்புறம் கல்லு ஆரிஃப், இப்ப தப்பிச்சு போனவர் பத்தி ஃபர்மான், இன்னொருத்தர் பேர் தாவூத். அவ்வளவுதாங்க. இந்த பரபரப்புல இந்த பேர் மற்றும் இந்து பெயர்களா இருந்தா இந்த பரபரப்பு இன்னை வரைக்கும் நீடித்திருக்கும். அதுதான் இன்னைக்கு இல்ல அரசாங்கம். இது வந்து என்கவுண்டர் பண்ணும்போது அவர்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா யாருமே முதுகுல நெத்தியில நான் இந்துவா முஸ்லிமான ஒட்டிக்கிறது இல்லை. அப்போ இவர்களுக்கான விலை என்ன என்பதை திமுக தெரிந்து வைத்திருக்கிறது. அப்படிதான் நான் பாக்குறேன். விலையெல்லாம் இல்லாத ஒரு கொள்கைக்காக அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கடையேறியாச்சுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சென்னை சிகப்பா எடுத்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல வேலை கருப்பு சிகப்புல கருப்பு வேண்டாம்னு ஸ்டாலின் விட்டுட்டாரா, இல்ல கருப்பை விட சிகப்பு தான் முக்கியம்னு ஸ்டாலின் நினைச்சிருக்காரா? தன்னுடைய ப்ராப்பர்ட்டியில ஒரு ரீல் எடுக்கணும்னா அதுக்குன்னு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ திடீர்னு யாராவது செக்ரட்டேரியட்ல உள்ள போய் வீடியோ எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது சார். அதுக்குன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல வேற ஏதாவது ஒரு டைரக்டரேட்டுக்குள்ள போய் வீடியோ எடுத்துட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ கோயில் என்பது ஒரு துறை தான். குவாரியில போய் வீடியோ எடுத்ததுக்கு என்ன ஆனதுன்னு பார்த்தோமே. சென்ற ஆண்டு 40,000. இப்போ இந்த நம்பர். இதெல்லாம் தயாரிக்கப்பட்ட இடம் இது. அது தமிழ்நாடு. ரொம்ப சிம்பிள். கேரளால தயாரிக்கப்படவில்லை, தமிழகத்தில் தயாரிக்கப்படுகிறது. இல்ல கேரளால தயாரிக்கப்படுகிறது, அது வெளியே தெரியவில்லை, தமிழகத்தில் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதானே. கேரளா இன்னைக்கு ஜிகாதிகள் பிடியில தானே இருக்கு. அதனால இது ஏற்கனவே நம்ம அந்த சிலிண்டர் என்று சொல்லப்படக்கூடிய அப்போதே நாம சொன்னோம், அரசாங்கம் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுகிறது. அது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. 370 எடுத்துட்டாரு. அவங்களால தாங்க முடியல. இஸ்லாமிய பயங்கரவாதிகளால், ஜிகாதிகளால். காமன் இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லலை. அவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க. ஆனா வரவேற்கிறாங்க ஓங்கி சொல்லதுக்கு அவங்க பிரச்சனை இருக்கு. இந்தியால நக்சல் இல்லாத இந்தியா என்று அதையும் பண்ணிட்டாரு. இடதுசாரிக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அதாவது ஜிகாதிகளை வளர்த்து விட்ட காங்கிரஸ், நக்சல்களை வளர்த்து விட்ட காங்கிரஸ், அதாவது போலி முதலாளித்துவத்தை, ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தை இந்தியாவுக்குள் திணித்த காங்கிரஸ் எல்லாத்தையும் கொஞ்சமா சிப்பண்ணி தேசம் சரியா வருது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களால் பொறுக்க முடியல. இந்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தொடர் திருட்டு குற்றவாளி போலீசாரிடமிருந்து தப்பி ஓட்டம், சிறைப்படத்தின் தாக்கமா என கேள்வி. கன்னிமராவில் கார்ல் மார்க்ஸ் சிலை விலை கொடுத்து வாங்கப்பட்ட கம்யூனிஸ்டுகளை சிலை மூலம் தக்க வைக்க திட்டமா? தஞ்சாவூர் பெரிய கோயிலின் புனிதத்தை கெடுக்கும் வண்ணம் ரீல்ஸ் வீடியோ எடுத்த பெண்கள், பக்தர்கள் ஆவேசம். தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு கடத்தப்பட்ட வெடிமருந்துகள் தர்பூசணியில் மறைத்து எடுத்து சென்றது கண்டுபிடிப்பு. எதிர்கட்சிகளால் எனக்கு சவக்குழி தோண்ட முடியாது, ராஜ்யசபாவில் மோடி காட்டம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். 2025 நவம்பர் மாசத்துல ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துல 12 கொள்ளை, ஒவ்வொரு வீட்லயா அப்பார்ட்மெண்ட்லயா ஒவ்வொருத்தவங்க வீட்லயா இது பண்ணது. கிட்டத்தட்ட 40 பவுன், 1.5 லட்சம் பணம், இதெல்லாம். கடைசியில் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணி அவங்கள 3 பேரை வந்து பிடிச்சாங்க. அதில் ஒருத்தர் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இவங்க எல்லாம் வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு. அதில் வந்து 2 பேர் தப்பிச்சு உத்தரப்பிரதேஷ் போனாங்க. அவங்கள போய் காவல்துறை சரியாக அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவே இப்போ 4 பேர், இந்த 4 பேரை வந்து குண்டாஸ் ஆக்ட்ல போட்டிருந்தாங்க. இவங்களை மதுரை கோர்ட்டுக்கு முன்னால் நிறுத்துறதுக்காக அழைச்சிட்டு கோயம்புத்தூர்லேருந்து போகிறாங்க. அப்போ புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும் பொழுது போன செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு இரவு
அதில் ஒரு அக்யூஸ்ட் வந்து தப்பிச்சு ஓடிடுறான். அவன் பேர் வந்து ஃபர்மான் அப்படின்னு பேர். இப்போது வரை அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? இது நவம்பர் மாதமே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தின செய்தி. முதல்ல தலைப்பில் எப்படி வந்தால் வடமாநிலத்தவர் கொள்ளை அடித்தார்கள் அப்படிதான் வந்தது. 3 மணி நேரத்தில் 13 அப்பார்ட்மெண்ட்ல கொள்ளை அடித்தார்கள்னு வந்தது. அப்புறம் அந்த வட மாநிலத்தவருடைய பேர் போட்ட உடனே அந்த செய்தியினுடைய பரபரப்பு குறைய ஆரம்பிச்சது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, என்கவுண்டர்ல ஒருத்தர் எடுத்து போனார், அவர் பேர் என்ன? ஆசிஃப். ஆசிஃப். இந்த 3 பேர் பேர் என்ன? ஒருத்தர் பேர் வந்து இர்ஃபான், அதுக்கப்புறம் கல்லு ஆரிஃப், இப்ப தப்பிச்சு போனவர் பேர் ஃபர்மான், இன்னொருத்தர் பேர் தாவூத். அவ்வளவுதாங்க. இந்த பரபரப்புல இந்த பேர் மற்றும் இந்து பெயர்களா இருந்தா இந்த பரபரப்பு இன்னை வரைக்கும் நீடித்திருக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம். இது வந்து என்கவுண்டர் பண்ணும்போது அவர்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா யாருமே முதுகுல நெத்தியில நான் இந்துவா முஸ்லிமான ஒட்டிக்கிறது இல்லை. தெரிந்த பிறகு என்னங்கிறதா இப்ப கேள்வி. இப்ப தெரிஞ்சாச்சு, இதை எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப அவங்கள நீங்க கூட்டிட்டு போறீங்க, மதுரை கூட்டு போயிட்டு கூட்டு வரீங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் ஏன் ஒரே நேரத்தில் சாப்பிட இறங்கணும்? 7 போலீஸ் இருக்குங்க, 7 பேர்ட்டையும் ஆயுதம் இருக்கு. ஏன் ஒரே நேரத்தில் சாப்பிட இறங்குறீங்க? ஒருத்தர் இறங்க, ஒருத்தர் உங்களுக்கு காவல் இருங்க, ஒருத்தர் அப்படின்னா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததா? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. ஈனியஸ் கிரைம் பண்ண அந்த 4 பேருக்கு முதல்ல 7 போலீஸ் போதுமாங்கிறதே இல்ல. 7 போலீஸ் போதாதுங்க, அது வேற, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா என்னுடைய சாப்பாடு அப்படிங்கிறது சரி, நீங்க பரப்பிடும் போது உங்களுக்கு தெரியாதா? சாப்பாடு வாங்கி வச்சுட்டே பரப்பிடும். எங்க மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ஸ்ட்ரெயிட்டா கார்ல போனீங்கன்னா 4 மணி நேரம் ஆகுது. இந்த 4 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு பசி எடுக்குமானால் நீங்கள் என்ன காவல்துறை? அது கூட நீங்க ரெடி பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா என்ன காவல்துறை? இன்னொன்னு சொல்ல பாருங்க. இல்ல, அப்ப 3 பேர் இதுல இருக்காங்களே, ஒருத்தவர் தானே தப்பிச்சு போறாரு அப்படின்னு முழுசா காவல்துறை சொல்லிட முடியுமான்னு? இல்ல சார், இருக்கலாம், ஒருத்தர் தான் தப்பிச்சு போறார். அந்த ஒருத்தர் எப்படி தப்பிச்சு போறாருங்க அடுத்த கேள்வி எனக்கு வரதில்லை. நீங்க சொல்றது உண்மைதான். அப்ப 7 பேரையும் அவங்க தப்பிக்க விடலை, வேணும்னு விடலை அப்படின்னு வைத்தாலும் கூட எப்படி இது நடந்ததுங்கிற ஒரு கேள்வி எனக்கு திருப்பி இருக்கு. ஏதோ ஒரு சந்தேகமா எனக்கு வருகிறது. எல்லாம் முதல்ல ஒருத்தர் போய் திருப்பி இவங்க என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. இப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சமீபத்துல சிறைன்னு ஒரு படம் வந்தது, அதோடைய தாக்கத்துல பாதிக்கப்பட்ட போலீஸ்காரர்களா இருப்பாங்களா அவங்க கூட போனவங்க? அதைத்தான் ராஜேஷ், நான் அந்த சினிமாவை சொல்லாம சொல்லிட்டு இருந்தேன், நீங்க அந்த சினிமாவை சொல்லிட்டீங்க. அந்த படத்துல மெயின் கேரக்டர், அதாவது விக்டிம் கேரக்டர் ஹிந்து, உண்மையான கதை, உண்மையான கேரக்டர். இதை வந்து அவர்கள் இஸ்லாமிய கேரக்டரா மாத்தினாங்க. காரணம் என்ன? பரபரப்பு. ஏன்னா இஸ்லாமை தான் எல்லாரும் விக்டிம் ஆக்குறாங்கன்னு சொல்லுவதால் இதை பத்தி அந்த கதாசிரியரும் அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் எல்லாருமே பேசினது வெளியில வந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன பயம் வந்திருக்கும்னா, அவனை திருப்பி சுட்டு கொண்டான முதல்ல சுட்டு பிடிக்கும் போது இவர்களுக்கு அவன் யாரு என்று தெரியாது. இப்ப சுட்டு பிடிக்கிறதா இருந்தால் யாரு என்று தெரியும். சுட்டு ஏதாவது ஆயிடுதுன்னு வச்சுப்போம், என்ன ஆவாங்க? ஆம்பூர்ல அப்படி ஒண்ணு போலீஸ் கட்சியில நடந்ததுதான் பெரிய கலவரம் நடந்தது. ஆம்பூர்ல நடந்தது சார், உங்க ராமநாதபுரத்துல நடந்தது இல்ல சார். ஆர்எஸ் மங்கலத்துல ஒரு எஸ்ஐனுடைய வாழ்க்கையே போச்சு சார். அதுக்காக அதனால அந்த சம்பவங்களை நம்ம சிடிவில பல தடவை சொல்லியிருக்கிறதுனால நான் சொல்லல. அப்ப இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கலாம்? லா அண்ட் ஆர்டரை பாதுகாப்பது கூட ஹிந்து லா அண்ட் ஆர்டர், சிறுபான்மை லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு தரம் தமிழகத்தில் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இது அப்படியே ஒரு சின்ன லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1. 2வது, காவல்துறை இனிமேல் என்ன பண்ணணும்? இந்த கஸ்டோடியல்ல ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அதுக்கு என்ன நாம்ஸ்? சாப்பாடு என்பது இறங்கித்தான் சாப்பிடணும். இங்க இருந்து அதாவது எண்ட் டு எண்ட் இறங்கக்கூடாது என்று விதி இருக்கிறதா? இதான் எனக்கு கேள்வி. இப்ப நீங்க சென்னையில வந்தா கூட 12 மணி நேரம், இல்ல இன்னைக்கு கார்ல வந்தா 8-8.5 மணி நேரம் நீங்க இறங்காமலே வரலாம். இல்ல இறங்காம வரணும்னு நினைத்தால், நீங்க இறங்கணும்னு நினைத்தால் உணவு வைத்துக் கொள்ளலாம். வெறும் இந்த இயற்கை அழைப்புகளுக்கு மட்டும் 2 பேர் இருந்து 2 பேரா போயிட்டு வரலாம், எதுனாலும் பண்ணலாம். அப்போ நீங்க எந்த நாம்ஸும் காவல்துறைக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ காவல்துறை, நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாடு காவல்துறை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதை விடுறீங்கல்ல, ஒண்ணுமே இல்லை என்று நிரூபித்திருக்கிறீர்கள்.
இன்னைக்கு காலையில முதல்வர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சென்னை சிவப்பானது அப்படின்னு. எதுக்குன்னா கன்னிமரால அந்த நூலக வளாகத்துல கார்ல் மார்க்ஸ் அவங்களுடைய சிலைய திறந்து வச்சிருக்காரு. நல்லவை எங்கிருந்து வந்தாலும் வணங்கி ஏற்றுக்கொள்வோம், அல்லவை ஆதிக்கம் செலுத்த பார்த்தால் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எலெக்ஷன் வருது, கூட்டணி கட்சிகள், அந்த கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே ஏலம் எடுக்கப்பட்டதுன்னு கிண்டல் பண்ணா கூட அவங்கள இப்பொழுது சிலை மூலம் விலை பேசி இருக்கிறார்களாங்கிற ஒரு கமெண்ட்டும் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆதிக்க சக்தி அப்படின்னு அவர் சொல்றதே அவர் குடும்பத்தை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பெரிய ஆதிக்க சக்தி அதுதாங்க. அப்போ அந்த குடும்பம் வந்து தன்னுடைய அந்த டிராகன் ஹேண்ட்ஸ் அப்படி அந்த கைகளை அப்படி வச்சு எல்லாரையும் அமுக்குது. அப்படி அமுக்க நினைக்கிறதுல கம்யூனிசம் ஒன்று. நான் ஏற்கனவே ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது அன்கன்ஃபர்ம்டு நியூஸ். அதாவது ஸ்டாலின்கிட்ட பேசும்போது சிலர் சொன்னாங்களாம், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது, தயவுசெய்து அந்த முயற்சியை நீங்கள் பண்ணாதீங்க, நம்ம பேசுவோம், நெகோசியேஷனில் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஏன்னா கருணாநிதியை விட ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ ஸ்டாலின் சொன்னாரா, இல்லை நீங்கள் போய் பணத்தை கொடுங்க சார், அவங்க வாங்குறாங்களா இல்லையா, வாங்கினா நம்ம அடிமை அப்படின்னு சொன்னதாகவும், இவர் போய் கொடுத்த பிறகு அவர் வாங்கி விட்டதாகவும். அது பேங்க் டிரான்சாக்ஷன் தானே நடந்திருக்காது, அவங்களே சொல்லியிருக்காங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்னா நீங்க தயவு செய்து கொஞ்சம் பணத்தை கொடுங்கன்னு நான் அனுப்பிட்டப்பா அப்படின்னா முடிஞ்சு வச்சு இல்ல. சரிங்க ஐயா, ரைட்டுங்க யாருன்னு அதானே அர்த்தம், கொடுங்கன்னு அர்த்தம். அப்போ இவர்களுக்கான விலை என்ன என்பதை திமுக தெரிந்து வைத்திருக்கிறது. அப்படித்தான் நான் பாக்குறேன். விலையில இல்லாத ஒரு கொள்கைக்காக அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கடையேறியாச்சுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சென்னை சிகப்பா எடுத்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல வேலை கருப்பு சிகப்புல கருப்பு வேண்டாம்னு ஸ்டாலின் விட்டுட்டாரா, இல்ல கருப்போட சிகப்பு தான் முக்கியம்னு ஸ்டாலின் நினைச்சிருக்காரா, இதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா கருப்பு சிகப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய இது, கருப்புக்கும் சிகப்புக்கும் ஈக்குவலா தான் கொடுப்பாங்க. அப்ப சென்னை சிகப்பாகிறது அப்படின்னு நான் பார்த்தவங்கள சென்னையில இல்லைங்க, சிகப்பாகல. திமுக ஆட்சியில் தமிழகம் பச்சையாகி கொண்டிருக்கிறது. அப்படிதான் ஒண்ணு. இப்படிதான் ஏன் பார்வை. அதாவது சில பகுதிகளில் வெள்ளையாகவும் வெள்ளையாகவும் இருக்கு. அதாவது என்னுடைய பார்வை ரொம்ப தெளிவா நான் சொல்றதா இருந்தா, இந்த சிகப்பை பச்சை ஓட ஓட வரட்டும், அந்த பச்சையை காவிதான் விரட்டும். இதுதான் என்னுடைய பார்வை. அதனால அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தமிழகத்தை ஸ்டாலின் கொண்டு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, கன்னிமரா வாசல்ல கார்ல் மார்க்ஸ்க்கு வைக்கிறதுங்கிறத என்னால ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு காலகட்டத்துல கன்னிமராங்கிறது அண்ணாதுரைய சிம்பலைசேஷன் பண்றதே கன்னிமரா வச்சுதான், நூலகத்தின் மூலமாக அங்கிருந்து பிறந்துதான் திராவிடம்லாம் சீன் போடுவாங்க. இப்பவும் அப்படிதானுங்க. அண்ணா நூலகம் எப்படி, மதுரையினுடைய கலைஞர் நூலகம் எப்படி. இப்போ அண்ணா நூலகத்துல நீங்க சனாதனத்தை பத்தி ஒரு புக்கு கூட ரிலீஸ் பண்ண முடியாது, ஆன்மீகத்தை பத்தி ஒரு புக்கு கூட ரிலீஸ் பண்ண முடியாது. அரசாங்கம் எல்லாருக்கும் சமம்னா ஆன்மீக புத்தகம் ரிலீஸ் பண்ணணும்ல, ரிலீஸ் பண்ணதுக்கு அங்க தடை இருக்கிறது. தடைனா ஜீவோ போட்டுல தடை இல்லை, வாய்மொழி உத்தரவு இருக்கிறது. இதுல எனக்கு மாட்டுக்கிறதே கிடையாது. வேணா நீங்க போய் முயற்சி பண்ணி பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்போ இவர்கள் கார்ல் மார்க்ஸை ஏன் வச்சார்கள்? கார்ல் மார்க்ஸ் இந்தியாவில் ஹிந்து மதத்துக்கு எதிராக ப்ரொக்ளைம் பண்ணவர், இந்தியாவுக்கு வராமலே இந்திய ஜாதிகளை பத்தி பேசினவர். இந்தியா கார்ல் மார்க்ஸுடைய இந்திய பார்வை என்பது மெக்காலே தாசர்களின் இந்திய பார்வை தான். அப்படிங்கிறது அவர் கம்யூனிஸ்ட் பார்வை கிடையாது, அவர் வெள்ளைக்காரன் பார்வையைத்தான் தன்னுடைய இந்திய பார்வையாக ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் உண்மை. அப்போ இவர்களும் வெள்ளைக்காரன் பார்வைதான், கார்ல் மார்க்ஸுக்கும் வெள்ளைக்காரன் பார்வைதான். ஏன்னா இவங்க சொல்ல, அந்த கருப்புக்காரன் நீ எங்க விட்டு போனாலும் போ, ஆனா தமிழ்நாட்டு விட்டு போகாதான்னு சொன்னவர் தான். ஆகையினால இவங்க என்ன நினைக்கிறாங்க, மீண்டும் 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 சரித்திரத்துல குப்பைகளை மேலே கொண்டு வந்து வரைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுல இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி சிலை என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான விலை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்போ நீங்க நடக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும். இந்த சண்முகம்லாம் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாருங்கிறதுக்காக சரி உங்க ஐடியாலஜிக்கல் இவர் இருக்காரு ஒரு சிம்பிள்,
அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்துறோன்னு அவங்கள சரி கட்டுறதுக்காக இது பண்ணியிருக்காங்களா? சார் உண்மையிலே சொல்றேன் சார், ஸ்டாலினுடைய இந்த எந்த கூட்டணி கட்சியும் விட்டுவிடக் கூடாது என்ற ஸ்டாலினுடைய அணுகுமுறை இருக்குல்ல, இந்த அணுகுமுறையை நாம் எதிரியாக இருந்தாலும் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தா தான் கொள்ளையடிக்க முடியும். தட் இஸ் அனதர் காம்ப்ரமைஸ். நீங்க உனக்கான காசை நான் கொடுத்துருவேங்கிறது இன்னொரு விஷயம். அதனால இப்ப கம்யூனிஸ்டுகள் விலை போயிருக்கிறார்களா? விலை போயிருக்கிறார்கள். கமலஹாசன் பாஷையில பேசிட்டு இருந்தா பிச்சை தொகையை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் ஏற்றுக்கொண்டார்கள். இது கமலஹாசனுக்கு செத்துத்தான். நேற்று செய்தி சேனல்களில் பரபரப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகத்துல ஏன் இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே இந்த ஒரு கோயில் அதற்கான ஒரு பெருமை அப்படின்னு சொல்றது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த பிரகதீஸ்வரா டெம்பிள், ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயில். அந்த கோயில்ல சினிமா பாடல்களுக்கு 3 பெண்கள் நடனம் போட்டு அதை ரீல்ஸ் எடுத்த வீடியோ ஒரு பக்கம் வைரல் ஆனது. இன்னொரு பக்கம் துணை முதல்வர் கலந்து கொண்ட ஒரு திருமண விழா, அதுல ஃப்ளக்ஸ் இந்த இதெல்லாம் வைக்கிறப்ப கரண்ட் இதாகி இறந்துருக்காங்கங்கிற ஒரு செய்தி. இது ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க? தஞ்சாவூர் கோயில்ல ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய குடும்பம் உள்ள போய் மாமிசம் சாப்பிட்டார்கள் அப்படின்னா ஒரு பிரச்சனை அது ஒரு பெண்ணை இல்ல நாங்க பிக்னிக் நினைத்து வந்தோம் என்று சொன்னார்கள் ஒரு செய்தி வரும். எனக்கு என்னன்னா, அங்கு இருக்கிற காவலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இது ஏஎஸ்ஐ கோயில் என்று சொன்னால் ஏஎஸ்ஐக்கு எங்க ஜூரிஸ்டிக்ஷன், தமிழ்நாடு அரசுக்கு எங்க ஜூரிஸ்டிக்ஷன்? ரெண்டுமே இருக்கு. ஹெச்ஆர்என்சி மற்ற அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குது, இது ஏஎஸ்ஐ பார்க்க வேண்டிய இடத்துல ஹெச்ஆர்என்சி, டே டு டே இதை பார்க்க வேண்டிய இடத்துல ஹெச்ஆர்என்சி இருக்கிறது. அப்போ ஹெச்ஆர்என்சி என்ன செய்து கொண்டிருந்ததுங்கிறத கேள்வி. அதாவது இன்னைக்கு ஹெச்ஆர்என்சின்னு இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்டே தன்னுடைய ப்ராப்பர்ட்டியில ஒரு ரீல் எடுக்கணும்னா அதுக்குன்னா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்ப திடீர்னு யாராவது செக்ரட்டேரியட்ல உள்ள போய் வீடியோ எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது சார், அதுக்குன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல வேற ஏதாவது ஒரு டைரக்டரேட்டுக்குள்ள போய் வீடியோ எடுத்துட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ கோயில் என்பது ஒரு துறை தான். குவாரியில போய் வீடியோ எடுத்ததுக்கு என்ன ஆனதுன்னு பார்த்தோமே. கோரியில மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்க இதை பாருங்க, இவர்கள் வீடியோ எடுத்ததுக்கு திமுக தரப்பிலிருந்து எந்த கண்டனமும் வரவில்லை. அறநிலையத்தை பத்தி என்னென்னலாமோ பேசுறாங்க, அவங்க தரப்புல இருந்து கண்டனம் வரவில்லை. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற பார்வை நான் வைக்கிறேன். ஆனா நீங்க பாருங்க, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல உள்ள வந்தாங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரீல்ஸ் எடுத்து இதே போல ரீல்ஸ் டான்ஸ் எடுத்து கபாலீஸ்வரர் கோயிலை பத்தி ரீல்ஸ் இந்த கோயிலை பத்தி ஒரு ரீல்ஸ் வந்தது. பார்சாரதி பெருமாள் கோயிலையும் ஒரு ரீல்ஸ் வந்தது. பார்சாரதி பெருமாள் வாசல்ல இருந்து இஸ்லாமிய நண்பர்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்த இதுவும் வந்தது. அப்போ இந்த இடத்துல எப்படி அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள்? சரி, இவங்க கிறிஸ்டியன்ஸ் இல்ல, முஸ்லிம்ஸ் இல்ல, இந்துக்கள் தான் என்றாலும் ரீல்ஸ் எடுத்து ஷூட் பண்ற வரைக்கும் யாரு பார்த்து கொண்டிருந்தார்? இதெல்லாம் சமுதாயத்துக்கு ஒரு கடமை இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு யாராவது பக்தர்கள் போய் அதை நிறுத்திருக்கணும். ஏன் நிறுத்தலை அப்படின்னா திமுக அரசு மீது உள்ள பயம். நிறுத்தி இருந்தா நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னா அவருக்கு ஆபத்து வந்தாருங்கிற பயம். அப்ப இன்னைக்கு பக்தர்கள் நடக்கிற அநியாயத்தை கேள்வி கேட்பதற்கு பயப்படுகிறார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதுதான் இன்னைக்கு அறநிலைத்துறை செய்திருக்கிற வெற்றி என்று பார்க்கிறேன். அதனால இது அறநிலைத்துறையினுடைய அடாவடித்தனமாக பார்க்கிறேனே தவிர அந்த 3 நபர்களுடைய அடாவடித்தனமாக பார்க்கவில்லை. ஆனால் அந்த 3 நபர்கள் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அரசாங்கம் அவங்கள, அதாவது ஹெச்ஆர்என்சி அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவங்கள கைது பண்ணணும், விசாரிக்கணும், அதுக்கப்புறம் சட்டம் என்னோ அதுபடி அதை பண்ணணுங்கிறத என்னுடைய கோரிக்கை. வாளையாறு வடக்கஞ்சேரி நேஷனல் ஹைவேல போலீஸார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒரு லாரி ட்ரக் வந்திருக்குது. அதை சோதனை செய்த போது ஃபுல்லாக வாட்டர்மெலான் தர்பூசணி இருந்திருக்கு. ஆனால் அது அடுக்கி வச்சிருக்கப்பட்ட விதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு. திரும்ப உள்ளே போய் செக் பண்ணால் கிட்டத்தட்ட 100 பாக்ஸ் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா அதில் ஒரு 4000 ஜெலட்டின் குச்சிகளும்
17 டெட்டனர்களும் இருந்திருக்கு. இது தொடர்ச்சியாக இது போல சட்டவிரோதமாக தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு இப்படி கடத்தப்படுகிறது. ஆனா இதை வந்து விசாரணையில ஃபர்ஸ்ட் இதுல என்ன கிடைச்சிருக்குன்னா, இவங்க வந்து ஒரு திருச்சூர்ல ஒரு குவாரிக்காக எடுத்துட்டு போறாங்கிறது மாதிரி சொல்றாங்க. இதை இன்னும் விசாரணை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், யார் இதுக்கு சப்ளை பண்ணா இதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு போலீசார் தரப்பு சொல்றாங்க. கோரிக்காக ஜெலட்டின் குச்சிகள் கொண்டு போகப்படுமானால் அது தர்பூசணிக்குள்ள மறைக்க வேண்டிய அவசியம் முதலில் நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஜெலட்டின் குச்சிகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள் இருக்கு. அனுமதி வாங்கி எப்படி கொண்டு போகணும்னு விதிமுறை இருக்கு. அந்த 2ம் இல்லை என்று சொல்லப்படும் போது இது இல்லீகல் என்பதுதான் முடிவு. சரி, தமிழகத்துல கோயம்புத்தூர்ல வெடிகுண்டு வெடிச்சது சிலிண்டர் என்ன சொன்னாங்க பார்ப்போம். தொடர்ந்து வெடிகுண்டு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். சென்னையில வெடிகுண்டு நடந்தது. தமிழகத்துல இன்னும் 1-2 இடத்துல ஜிகாத்திகளுடைய வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்கிறது. கேரளால RSS சுயம் சேவகர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டு இருக்கிறதா என்றால் அது நிறைய கேசஸ் இருக்கு. அப்போ இது திட்டமிட்ட சதி. அதாவது அந்த ஓனருக்கு அது தெரியுமா தெரியாதா, வேன் டிரைவருக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். ஏன்னா ஒரு ஆள் பேக் பண்ணும்போது என்ன பேக் பண்றோம்லாம் தெரியாமலாம் பேக் பண்ண போறது இல்லை. அப்ப இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் என்றுதான் நான் பார்க்கிறேன். சேலத்துல இருந்து போயிருக்கு. அதுல ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆண்டு ஒரு அனலைஸ் பண்ணதுல 40,000 ஜெலட்டின் குச்சிகளும் 5,000 டெட்டனேட்டர்களும் சட்டவிரோதமாக இது மாதிரி தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப என்னுடைய கேள்வி, சென்ற ஆண்டு 40,000, இப்போ இந்த நம்பர், இதெல்லாம் தயாரிக்கப்பட்ட இடம் எது? அது தமிழ்நாடு. ரொம்ப சிம்பிள். கேரளால தயாரிக்கப்படவில்லை, தமிழகத்தில் தயாரிக்கப்படுகிறது. இல்ல கேரளால தயாரிக்கப்படுகிறது, அது வெளியே தெரியவில்லை, தமிழகத்தில் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதானே. கேரளா இன்னைக்கு ஜிகாத்திகள் பிடியில தானே இருக்கு. அதனால இது ஏற்கனவே நம்ம அந்த சிலிண்டர் என்று சொல்லப்படக்கூடிய அப்போதே நாம சொன்னோம், அரசாங்கம் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுகிறது. இப்பவும் சொல்லுகிறோம், அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது. ஜிகாத்திகள் நிறைய அளவுக்கு வெடிபொருட்களை சேமித்து வைக்கிறார்கள். இதனுடைய ஆபத்து இந்து சமுதாயத்துக்கு எப்படி வந்து சேரும் என்று தெரியாது. அதனால இங்க இருக்கிற அரசாங்கம், கேரளாவில் இருக்கிற அரசாங்கம், 2மே இந்து விரோத அரசாங்கம். 2க்கும் மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது. நேற்றைய பாராளுமன்றத்துல லோக்சபால நரேந்திர மோடி பிரதமர் பேசுவார் அப்படின்னு இருந்தது. கடைசியில் அவரால் பேச முடியல. 9ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. அது இன்னைக்கும் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்னைக்கும் கூச்சல் குழப்பம்னு ஒத்தி 9ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம். ராஜ்யசபால பதிலளித்தார் நரேந்திர மோடி அவர்கள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. பழங்குடியினர்களுக்கு, சீக்கியர்களுக்கு எதிரான அந்த மனப்போக்கு இன்னும் காங்கிரஸுக்கு மாறல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பொழுது 2 சக்சஸ்ஃபுல் டீல் முடிச்சிருக்கோம் நம்ம. ஒன்று வந்து யூரோப்பியன் யூனியனோட, இன்னொன்று அமெரிக்காவோட. இவங்களுக்கு டீல்னாலே போஃபோர்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை கிண்டலாகவும் கேலியாகவும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 2002 இப்பொழுது 2026 வரைக்கும் வன்மமான தாக்குதல்கள் என் மீது தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை நான் பொறுத்து கொண்டுதான் போயிருக்கிறேன். என்னை வந்து தேர்தலில் தோத்தவங்க என்னை வந்து சவக்குழியிலெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் புதைச்சிட முடியாது அப்படின்னு ஒரு சவால் வர்றது மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து? நாடாளுமன்றத்துக்கு வெளியில இந்தியாவில் ஒரு சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்தி, ஜென்சி கலவரத்தை ஏற்படுத்தி, இந்தியாவிலும் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிவிட்டார்கள், எழுச்சி போராட்டங்கள் நடக்கிறது அப்படின்னு காட்டுறதுக்காக காங்கிரஸ் ரொம்ப முயற்சி பண்ணது. சிஏஏ போராட்டம், ஃபார்முலாஸ் போராட்டம், எல்லா எஸ்ஐஆர் போராட்டம், எல்லாமே தோந்து கடைசியில யூஜிசி அந்த ஆக்ட்லயும் ஏதாவது யூஜிசிலையும் ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தாங்க. அதுவும் போச்சு. சரி, அது ஒரு பக்கம் விட்டார். ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும் மேல இருந்து ஒரு டூல் கிட் வரும்.
மேலேருந்து இது அதாவது அதானி மீது ஒரு குற்றச்சாட்டு, அவர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மேனிப்புலேட் பண்ணார், இதை இந்த குற்றச்சாட்டு சொல்லி ஹிடன்பர்க் சொல்லி இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இல்லை இதை நான் வாஷிங்டன் போஸ்ட் எழுதியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு பாராளுமன்றம் நடக்கும் போதும் ரஃபேல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, பெகாசிஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு பார்லிமெண்ட்டும் காங்கிரஸ் வரும்போது ஏதாவது ஒரு வெளிநாட்டுல பப்ளிஷ் ஆகி இவங்க பேசுவதற்கான ஒரு இஷ்யூவை கொண்டு வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காங்கிரஸாருக்காகத்தான் வெளிநாட்டில் அந்த விஷயம் பப்ளிஷ் செய்யப்படுகிறது. இவங்க இந்தியாவில் பேசணுங்கிறது தான் டூல் கிட். அதை தொடர்ந்து பேசினாங்க. அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரல. பார்லிமெண்ட்ல எத்தனையோ பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள், எல்லாம் முறியடிக்கப்பட்டது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவர்களால் வன்முறையை தவிர வேற வழி இல்லைன்னு ஒரு நிலைமைக்கு வராங்க. இதுவரைக்கும் யாரை விட்டு வன்முறை பண்ணார்கள்? சில தனியாரை விட்டு வன்முறை பண்ணாங்க. ரிப்பப்ளிக் டேக்கு டிராக்டரை விட்டு செங்கோட்டையிலேயே வம்பு பண்ணாங்க. எதற்கும் இந்த அரசாங்கம் இடம் கொடுக்கல. அப்போ கடைசியில கேரக்டர் அசாசினேஷன் பிரைம் மினிஸ்டர் மீது நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன கேரக்டர் அசாசினேஷன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வச்சிருக்கிறாரு. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மோடி எப்படிப்பட்டவர்னு. நீங்க 5 முறை ட்ரம்ப் போன் பண்ணியும் போன்ல அவர்கிட்ட நெகோசியேட் போகாதவர், 2 முறை வெளிநாடுகளில் சந்தித்து என் கூட அமெரிக்கா வான்னு சொல்லும் போது போகாதவர். அதாவது ட்ரம்ப் எப்படி கவுத்துவாருங்கிறது ட்ரம்பினுடைய அரசியல் நமக்கு காமிச்சிருக்கு. இப்போ வேற வழி இல்லாமல் அமெரிக்கா நம்மளுடைய சரண்டர் ஆகி 18% என்று வந்த பிறகு அமெரிக்காவுக்கு தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுக்க வழியில்லை. இப்ப அமெரிக்கா கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கம்யூனிசம் பேசக்கூடிய நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் முதலாளித்துவ அமெரிக்கா கூட இருக்கிறது. சோசியலிசம் பேசக்கூடிய நம்ம ஒரு காங்கிரஸ் அமெரிக்கா கூட இருக்கிறது. அதாவது இவங்கெல்லாம் நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு கேட்டா இருக்கவே முடியாது. ஏன்னா மன்மோகன் சிங் எங்க போனாரு, எப்படி போனாரு, WTO என்ன ஆச்சு அப்படின்னு பேசினா இதெல்லாம் நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஆனால் என்னென்னலாம் ட்ரம்ப் குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அதெல்லாம் ராகுல் காந்தி வைப்பார். டேட் எக்கனாமின்னா டேட் எக்கனாமின்பார். அவர் இது சரண்டர் ஆயிட்டுன்னா சரண்டர் ஆயிட்டு, ஆமா ஆமா அவர் சொல்லிதான் ஆபரேஷன் நின்று போச்சுப்பாரு. எந்த இடத்துலையும் பிரதமர் தன்னுடைய கண்ணிய குறைவாக எதையும் பண்ணல, ரொம்ப தெளிவாக அமெரிக்காவினுடைய எல்லா திட்டத்தையும் எக்ஸோஸ் பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு பக்கம் முடிஞ்சு வச்சு 370 எடுத்துட்டார். அவங்களால தாங்க முடியல. இஸ்லாமிய பயங்கரவாதிகளால், ஜிகாதிகளால், காமன் இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லலை, அவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க. ஆனா வரவேற்கிறாங்க ஓங்கி சொல்லதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்தியால நக்சல் இல்லாத இந்தியா என்று அதையும் பண்ணிட்டாரு. இடதுசாரிக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அதாவது ஜிகாதிகளை வளர்த்து விட்ட காங்கிரஸ், நக்சல்களை வளர்த்து விட்ட காங்கிரஸ், அதாவது போலி முதலாளித்துவத்தை, ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தை இந்தியாவுக்குள் திணித்த காங்கிரஸ் எல்லாத்தையும் கொஞ்சமா சிப்பண்ணி தேசம் சரியா வருது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களால் பொறுக்க முடியல. இந்த பட்ஜெட், நான் ஏற்கனவே ஒரு அதிகாரி எனக்கு வேடிக்கையா சொன்னாரு, ஒருத்தர் ரொம்ப சீனியர் பொலிட்டீஷியன், அவருடைய அறிவை கண்டு நான் வியக்கிறேன். அவர் சொன்னார், வரி இல்லாத பட்ஜெட்டே மோடி அரசுல தாங்க வருது அப்படின்னாரு. ஏன்னா எப்போ பட்ஜெட் வந்தாலும் சிகரெட் விலை உயர்ந்தது, ஃப்ரிட்ஜ் விலை உயர்ந்தது, அது விலை உயர்ந்தது. உடனே ஒரு அம்மாட்ட போய் பிடிப்பாங்க, அவங்க ஐயோ எனக்கு கேஸ் வேர்ந்து விட்டு எனக்கு கத்துவாங்க. அடுத்தாப்புல யாராவது ஒருத்தன் போவான், அவன்கிட்ட போய் கொடுப்பாங்க, நல்லா லுங்கி கட்டிட்டு இருப்பான், அவன்கிட்ட போனா ஐயோ பீடி வேலை குடிச்சிட்டு திரும்ப. இப்படிதான் பட்ஜெட் என்பது பட்ஜெட்டாக பார்க்கப்பட்டதே இல்லை, அது ஒரு வரி விதிப்பினுடைய ஒரு விஷயமா தான். மோடி தான் வரி விதிப்பையும் பட்ஜெட்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணி, பட்ஜெட் என்பது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அலாகேஷன், பொருளாதாரத்தினுடைய நிலை குறிப்பு என்ன, அது வரவு செலவு கணக்கு மட்டுமில்லை, நாம் போகக்கூடிய திசை என்னன்னு காமிச்சது. அப்ப இவர்களுக்கு ஜிஎஸ்டி வருமானம் வர ஆரம்பிச்சாச்சு, டிமானிட்டைசேஷன் பாகிஸ்தானையே காலி பண்ணி எடுத்து. அப்ப இவங்க இதுவரைக்கும் இவங்க பாகிஸ்தானை வைத்துதானே பிழைத்துக் கொண்டு இருந்தார்கள், ஜிஎஸ்டியில ஏமாற்றி தானே பிழைத்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது எல்லா விஷயத்திலும் ஏமாற்றி பிழைத்துக் கொண்டு இருந்தவர்களுக்கு வேற வழி இல்லை இன்னைக்கு. அப்ப மோடி மீது ஒரு யுத்தத்தை தொடுக்க வேண்டும் என்று 10 பெண்கள்
அப்படி மோடியினுடைய இருக்கைக்கு முன்னால போய் அவர் வரும்போது அவரை கரோ பண்ண வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி முடிவு செய்ததுல அந்த 10 பேர்ல சிலர் நாங்க போகல, இல்ல எங்களுக்கு பொலிட்டிக்கல் கேரியர் இருக்கு, இதெல்லாம் நாங்க பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால 6 பேர் போயிருக்காங்க. அந்த 6 பேர்ல 2 பேர் நம்ம தமிழ்நாட்டுடைய ஜோதிமணி, இன்னொன்னு நம்ம சுதா. இந்த 2 பேரும் எப்படி பார்த்தா எல்லா கேமராவும் இந்த பக்கத்துல இருந்தா இருக்கு, பின்னால இருந்தா கேமராவே வருது. இவங்க யார் பாக்குறாங்கன்னா முக்கிய பிஜேபி எம்பிஸ் நேரடியாக இவங்க முகத்தை பார்த்துட்டாங்க, மற்றவங்க முகம் இன்னும் தெரியல, கேமராவை பார்க்கணும். அந்த 6 பேரும் போய் கர்வ பண்ணும்போது அப்போ சபாநாயகர் மோடி அங்க வர வேண்டாம்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, ராஜீவ் காந்தியை கொலை செய்வதற்கு எல்டிடி யூஸ் பண்ணது பெண். பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்மி PLA இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதமாக முன்வைப்பது பெண்கள், சிறுவர்கள். பங்களாதேஷ்ல இன்னைக்குள்ள பிரச்சனையில அவர்கள் முன்வைத்ததும் பெண்கள், சிறுவர்கள். அப்போ பெண்கள், சிறுமிகளை வச்சு நான் ஒரு யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு பண்ணுமானால் காங்கிரஸ் ஜிஹாத்தி வழியில், நக்சல் வழியில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால அவர் சொன்னாரு. அவர் சொன்னதுனால பிரைம் மினிஸ்டர் போகவில்லை. நன்றி அறிவிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராஜ்சபால மோடி பேசக்கூடாது, ராஜ்சபாலையும் பேச விட மாட்டோம் என்று பிரியங்கா காந்தி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா காந்தி டிக்ளேர் பண்ணார். ஆனால் மோடி போனார், பேசினார். ஏன்னா இந்த 6 பேரை நேரடியா ஓம் பிர்லா நேரடியா இப்படி இவங்க சதி செய்தார்கள் என்று சொன்னதுனால காங்கிரஸுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஜோதிமணியோ சுதாவோ மற்ற 4 பேரோ அப்படி சதியே இல்லை என்றால் ஓம் பிர்லா தங்களுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் அப்படி கேட்கணும்ல. ஏன் கேட்கல? கேட்டால் உள்ளுக்குள்ள இந்த தகவல் வரலாம். அதனால அந்த பயம். என்ன எதிர்ப்பு கொடுத்தாலும் ஒரு சபாநாயகர் சொல்லிவிட்டார் என்றால் நீங்க அதை எதிர்ப்பு கேட்க வெளியில பிரஸ்ல பேசுறீங்க தவிர, ஆனால் நீங்க ராஜ்யசபா நடக்க விட்டீங்க என்று சொல்லும் போது நீங்கள் சதி செய்திருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் அர்த்தம். ஆகையினால மோடி வந்தார். மோடி எல்லா விஷயத்தையும் பேசினார். காங்கிரஸ் கிழிச்சு தொங்க விட்டாரு. எனக்கு மோடி பேசுறது எல்லாமே வந்திருக்குங்க, எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. வழக்கமா அவர் எப்படி காங்கிரஸ் தொங்க விடுவோம் அப்படி தொங்க விடுவார். முதல் முறையாக மோடி காந்தி என்ற பெயரை காங்கிரஸ் திருடி கொண்டு விட்டதுன்னு குற்றம் சாட்டி இருக்கிறார். அது எங்க ஊர் ஆள, எங்க ஊர். அதைத்தான் சொல்றேன். இப்ப கூட நிறைய பேர் கேட்கிறான், நீயே நேரு காந்தி எல்லாம் திருப்பி பேசுற. அவர்கள் பெயரை நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம் என்று காங்கிரஸ் சொல்லிவிட்டால் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க காந்தி ஃபேமிலி, நேரு காந்தி ஃபேமிலி, காந்தி நேரு ஃபேமிலி, நேருவியன் பாலிசி, நேருவியன் ஐடியாலஜி, காந்தியன் தாட்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 2ஐயும் நீங்க கட் பண்ணுங்க, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க காங்கிரஸ் அந்த பெயரையும் திருடி கொண்டு, நான் எப்போதுமே சொல்லுவேன், பாஜக அதாவது காங்கிரஸ் என்பது ஏன் திருட்டு கட்சி என்றால் காந்தியினுடைய பெயரை திருடி கொண்டதனால். ஏன் கொலைகார கட்சி என்றால் காந்தி கொலைக்கு காரணமாக இருந்ததால். 4வது குண்டு பத்தி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காந்தி கொலைக்கு காரணமாக இருந்ததால் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப காங்கிரஸ் ஒரு கொள்ளைக்கார கட்சி. அதை மோடி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கார். இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணணும். காங்கிரஸ் சர்வதேச வெளியில் எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க கவனிச்சீங்களா தெரியல, CTVல தான் முதல்ல சொல்லுகிறேன். எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் காங்கிரஸோட திமுக பங்கு பெறவில்லை இந்த நாடாளுமன்ற செஷன்ல. ஏன்னா இதே ஜோதிமணி, இதே மாணிக் தாக்கூர் இவங்க தான் காங்கிரஸை திமுகவை மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால இவர்கள் தலைமையில் நடக்கிற எதுக்கும் ஆதரவு இல்லைன்னு ஒரு இன்டைரக்டா திமுக முடிவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன், திமுக உண்மையிலேயே இது காங்கிரஸ் மிரட்டுகிறது என்பதை புரிந்து கொண்டால் காங்கிரஸ் பிரதமரின் உயிருக்கே உழை வைக்கிறது என்று கேட்டால் நாளைக்கு திமுக உள்ள பிரமுகர்களுக்கு வரலாமே. இதுதானே காங்கிரஸ் பண்ணும், இதுதானே ஜோதிமணி பண்ணும். ஆகையினால விழித்துக் கொண்ட திமுக குறைந்தபட்சம் ஜோதிமணி மாணிக் தாக்கூரை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கையாவது கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். செய்யுமா செய்யாதெல்லாம் வேற விஷயம். அடுத்த தடவை நாங்க சீட்டை கொடுக்க மாட்டோம்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது ஜோதிமணிக்கு,
அதுக்காக தான் ஜோதிமணி இவ்வளவு பாடுபடுத்துது. மோடியை ஏற்கனவே இதே ஜோதிமணி தான் டிமானிட்டைசேஷன் மோடி செத்து போகலையான்னு கேட்டது. அதனால ஜோதிமணி பொறுத்தவரை குழாயடி சண்டை போடுற ஒரு பெண்ணாகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர, இந்த குழாயடி சண்டை போடுறதுக்கெல்லாம் சதி திட்டம் போடுவாங்க. நான் லேடிஸ் நாளைக்கு போய் அவங்க வந்தோன்னா தித்துறணும், அப்படி என்னன்னு பார்த்துடணும், உடனே இப்போ சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு அதனுடைய டைரக்ஷன் எங்க போகணுமே தெரியாது. டைரக்ஷன்லெஸ் ஃபைட்டுக்கு சதி பண்ணுவது இந்த குழாயடி பெண்கள். அதைத்தான் ஜோதிமணியும் பண்ணியிருக்கிறாருங்கிறது, இதுக்கு பின்னால் ராகுல் இருந்திருக்கிறாருங்கிறது மிக 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 கேவலமான ஒரு விஷயம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் மிக சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். வந்தே மாதரம்.